அரசியல் அரசியலை பற்றி என்கிட்ட பேசாதீங்க. அரசியல் எனக்கு பிடிக்காதுங்க. அரசியல் ஒரு சாக்கடைங்க. அரசியலை பற்றி பேசுகிறவங்களே எனக்கு பிடிக்காதுங்க. இப்படிலாம் சொல்ல வேண்டியது. அதுக்கு என்ன அர்த்தம்னா, அரசியல் உங்களுக்கு பிடிக்காம இல்லை, உங்களுக்கு அரசியல்னா என்னன்னு தெரியல. ஆமாம், உங்களுக்கு அரசியல் என்னன்னு தெரிஞ்சிருந்தால் நீங்கள் அப்படி பேசியிருக்க மாட்டீங்க. உங்கள் சிலபஸில் நீங்கள் என்னத்தை படிக்கணுங்கிறத நிர்ணயிக்கிறது அரசியல். உங்களுக்கு எதுமாரி வேலை வாய்ப்பை கொடுக்கணுங்கிறது நிர்ணயிக்கிறது அரசியல். நீங்கள் கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணத்தில் வரி எவ்வளோ கட்டணுங்கிறத நிர்ணயிக்கிறது அரசியல். நீங்கள் வாங்குகிற ஒவ்வொரு பொருளுக்கும் எவ்வளோ வரி கட்டணுங்கிறத நிர்ணயிக்கிறது அரசியல். கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு ஒரு லேண்டு வாங்கினா அதுக்கு இத்தனை பர்சன்டேஜ் வரி கட்டணும் ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கு, அதை நிர்ணயிக்கிறது அரசியல். அப்படி நம்மளுடைய வாழ்க்கையில் ஒவ்வொன்றையும் நிர்ணயிக்கிறது அரசியலுங்கிறது உங்களுக்கு புரிஞ்சுதுன்னா இந்த வார்த்தை வராது. ஏன் அதை மறுபடியும் சொல்கிறேன்னா, அரசியல் ஒரு நாட்டின் தலையெழுத்து மட்டும் இல்லை, ஒவ்வொரு மக்களின் தலையெழுத்து. ஒரு நல்ல அரசியல் அமைஞ்சிச்சுன்னா நாட்டின் தலையெழுத்து மாறும், மக்களின் தலையெழுத்து மாறும். நாம் இதில் தலையிடாமல், இதை என்னன்னு கண்டுக்காமல், சும்மா மற்ற கண்ட்ரியோட கம்பேர் மட்டும் பண்ணி நம்ம நாட்டை கிரிட்டிசைஸ் பண்ணுறது. அமெரிக்கா பார்த்து எப்படி இருக்குது, சிங்கப்பூர் பார்த்து எப்படி இருக்குது, மலேசியா பார்த்து எப்படி இருக்குது, ஜப்பான் பார்த்து எப்படி இருக்குங்க வேண்டியது. அங்கே உள்ள அரசியல் எப்படி இருக்குதுன்னு தெரியுமா உங்களுக்கு? அதை ஃபஸ்ட்டு பாருங்கள். நல்ல அரசியல் இருந்ததுனால தான் அந்த நாடு இன்றைக்கி அப்படி இருக்குது. நாங்கள் அரசியலுக்கு வரமாட்டோம், அரசியலை பற்றி பேச மாட்டோம், ஆனால் மற்ற நாடு எவ்வளோ சூப்பராக இருக்குது, இந்தியா எப்படி இருக்குங்க வேண்டியது. ஏன்னா அரசியலுக்கு நீங்கள் வரமாட்டீங்க, அரசியலை பற்றி பேச மாட்டீங்க, அரசியலை தெரிஞ்சிக்க மாட்டீங்க, சும்மா கிரிட்டிசைஸ் மட்டும் பண்ணுறது. அதனால் நம்ம நாட்டை உண்மையாக நேசிக்கக்கூடிய நல்ல மனிதர்கள் அரசியலுக்கு வந்தால் தான் நாடு நல்லாயிருக்கும், நாட்டு மக்களாகிய நாமும் நல்லா இருப்போம். ஹீரோஷிமா நாகசாகி ஜப்பானில் ஏதோ வெடிகுண்டு போட்டு அழித்ததுக்கப்புறம் அந்த நாடு அவ்வளோ சீக்கிரம் முன்னேறிச்சுன்னா என்ன காரணம்? அங்கே ஒவ்வொரு குடிமகனும் என் நாடு நல்லா இருக்கும்னு நினச்சி முயற்சி பண்ணோட விளைவாக தான் கண்டிப்பாக இருக்கும். இதே அங்கே நல்ல அரசியல் அமையில் என்ன பண்ணியிருப்பானுங்க, அன்னையிலேருந்து இன்னைய வரைக்கும் என் நாட்டை நான் முன்னேற்றுறேன், என் நாட்டை நான் முன்னேற்றுறேன்னு சொல்லி எல்லாருக்கிட்டையும் காசை வாங்கி ஒருத்தன் மட்டும் பணக்காரனாக இருப்பான், நாடு முன்னேறி இருக்காது. அதனால் ஒரு நல்ல அரசியல் அமைப்பு வேண்டும், நல்ல அரசியல்வாதிகள் வர வேண்டும். அப்போ தான் இந்த நாடும் இந்த நாட்டு மக்களும் நல்லா இருப்பாங்க. மறுபடியும் சொல்கிறேன், அரசியல் ஒரு நாட்டோட தலையெழுத்து மட்டும் இல்லை, ஒவ்வொருவருடைய தலையெழுத்தும். யோசிச்சு பாருங்கள். நன்றி.